வணக்கம்ப்பா முத்துக்குமார். என்னப்பா உன்னுடைய யூடியூப் சேனல்ல வந்துகிட்டு சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போடுற, பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போடுற, ஏதாவது உருப்படியான விஷயங்களை பத்தி பேசியிருக்கியா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு புரியுது. சரி, இந்த வீடியோ பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்காரு, அவருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் நேற்றைக்கு அமெரிக்கால அலாஸ்கால அவங்களுடைய சந்திப்பு சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு உலக அளவுல வந்துகிட்டு மிகப்பெரிய சந்திப்பா பார்க்கப்படுது. உலக அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் நுண்ணிப்பா இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ரொம்பவே அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றைக்கு நம்ம நாட்டுடைய 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கக்கூடிய வேலையில இந்த இரு நாட்டு பெரிய தலைவர்கள் ஆளுமைகள் ஒரு சந்திப்பை சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்புல அவங்க என்ன பேசுனாங்கிற விஷயத்த வெளியில செய்தியாளர் சந்திப்புல சொல்லவே இல்லை. செய்தியாளர் கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய இந்த சந்திப்பு வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது, நடுநிலைமையா முடிஞ்சிருச்சு. அடுத்து எங்களுக்குள்ள சந்திப்பு மாஸ்கோல, ரஷ்யா இருக்கக்கூடிய மாஸ்கோல நடக்க போது அதை பற்றிய தகவல்களை கூடிய சீக்கிரம் அங்கே தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னணி செய்தி நிறுவனமும் சும்மா விட்டுருவாங்களா? இந்த ரெண்டு பேரும் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ச்சி அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு விஷயங்களை உறுதிப்படுத்திருக்காங்க. அதில் ஒரு விஷயம் தான் அதாவது புதின்கிட்ட ட்ரம்ப் வச்ச கோரிக்கை. ஆல்ரெடி ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு நான் அமைதியை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வலம் வரக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா, புதின்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த முன் வச்சிருக்காரு. தயவு செஞ்சு உக்ரைன் போரை நிப்பாட்டுங்க, உக்ரைன் ரஷ்யா அவங்க ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரை நிப்பாட்டுங்க, நான் முயற்சி செய்கிறேன், அதுக்கு தான் ரொம்ப முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சதாகவும், அதற்கு புதின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உக்ரைனோட போரை நிப்பாட்டுறேன், ஆனால் எங்களுக்கும் சொல்லி மனசுக்கு கவலை அளிக்கக்கூடிய சில செயல்பாடுகளை உக்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த விஷயத்தெல்லாம் நிறுத்த சொல்லுங்க, நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி நாயகன் படத்தில் வர கமல் மாதிரி சொல்லியிருக்கார் புதின். இதை சற்றும் எதிர்பார்க்காத ட்ரம்ப் அவர்கள் அப்படியா என்ன மொத்த போரை நிப்பாட்ட மாட்டேங்கன்னு சொல்லி ஏமாற்றம் அடைந்த ட்ரம்ப் அவர்கள் அடுத்து ஏதாவது புதின்கிட்ட பேசலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பதான் புதின் இன்னொரு விஷயத்த பேசியிருக்காரு. அதாவது எங்ககிட்ட ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகள்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு நீங்க சம்பந்தம் இல்லாம எங்க மேல கோவமா, இல்ல இந்தியா மேல கோவமா, இல்ல இந்தியால வேற மாதிரி ஒரு கோவமா, இதெல்லாம் முன்னிலை வச்சு இந்தியாவுக்கு 25% வரி வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அதை கன்சிடர் பண்ணுங்க. அதில் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய சில கோரிக்கைகளுக்கு நானும் கன்சிடர் பண்ணி சில விஷயங்களை நான் உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்குறதுக்கு ஆசைப்படுறேங்கிற மாதிரி புதின் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் இந்த சந்திப்பில் 2 முக்கியமான விஷயங்கள் உறுதிப்படுத்திருக்காங்க. ஒன்று உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் பற்றி பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியா மேலே விதிக்கப்பட்ட அந்த 25% வரி மற்றும் கூடுதலாக விதிக்கப்பட்ட 25% வரி குறைக்கிறத பற்றி 2ஆம் நிலை பொருளாதாரத்தை நீங்கள் விதிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி புதின் பேசியிருக்கிறதாகவும், இந்த 2 விஷயங்கள் தான் இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட உலக முன்னணி செய்தி நிறுவனங்கள், செய்தி ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த 2 நாட்டு தலைவர்களுடைய சந்திப்பை அலாஸ்கால நடக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்னா, இந்த அலாஸ்கா பகுதி இருக்கு இல்லையா, இது அப்போதைய காலகட்டத்தில் ரஷ்யாட்ட தான் இருந்திருக்கு. ஆனா அந்த அலாஸ்கா பகுதியில் பனிப்பிரதேசங்களும் பெரிய பெரிய திமிங்கலங்களும் தான் இருந்ததாகவும், அதனால மக்களுக்கு எந்த வித பயனும் கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக $7 மில்லியன் அமெரிக்க அமெரிக்காவுக்கு ரஷ்யா வித்துட்டாங்க அந்த இடத்த. இப்போ அமெரிக்கா அந்த அலாஸ்கா ரொம்ப பராமரிச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை, தவிர்க்க முடியாத இடங்கள்ல அலாஸ்காவும் ஒரு முக்கிய பகுதியாக விளங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நினைவு கூறும் வகையில தான் அலாஸ்கால இந்த முதல் சந்திப்பு நடந்திருக்கிறதாவும், அடுத்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோல புதின் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப 2வது சந்திப்பு நடக்க போதுங்கிற ஒரு விஷயத்தையும் உலக செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்த சந்திப்புல இறுதியா நடந்திருக்கிறது, வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது, இந்த சந்திப்பு நடுநிலைமையா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம்தான் இந்த சந்திப்பின் முடிவில் எட்டப்பட்டிருக்கு. இதற்கு இடையில அதாவது ட்ரம்ப் அவர்கள் புதினை வரவேற்கக்கூடிய அவருடைய உடல் பாவனைகள் ஒரு வித்தியாசமா இருந்ததாகவும், இந்த வித்தியாசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி உடல் மொழி நிபுணரான பாட்டி உட் அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, புதின் அவருடைய தனி விமானத்திலிருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்காரு. அமெரிக்க ட்ரம்ப் அவர் தனி விமானத்திலிருந்து இறங்கி வந்திருக்காரு. ஆனால் ட்ரம்ப் முன்னாடியே இறங்கிட்டார். இறங்கி புதினை கைகுலுக்கி வரவேற்கிறதுக்காக நின்றுகிட்டு இருக்காரு. அப்போ புதினை பார்த்து புன்முறுவலா மென்மையான சிரிப்பை ட்ரம்ப் சிரிச்ச விதமோ, அதே நேரத்தில் கை கொடுக்குறாரு இல்லையா, எப்பயுமே ஹேண்ட் ஷேக் பண்ணுறப்ப நம்ம ஒரு சாய்ந்த கைகளை தான் கொடுப்போம். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய உள்ளங்கை இருக்குல்ல, அதை சாய்ந்த நிலைமையில் கொடுக்காம இப்படி மேல் நோக்கி கையை கொடுத்ததும்
அது வந்து எப்படி பிரதிபலிக்குதுன்னா புதின் அவர்கள் மிக மிக வலிமையானவர் என்பதை தான் வந்து பிரதிபலிக்குதுங்கிறத இந்த உடல் மொழி நிபுணரான பாட்டி வுட் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே சாதாரணமா ட்ரம்ப் அவர்கள் வந்துக்கிட்டு தன்னுடைய தோள்களை வந்து இப்போ நிற்பாரு. ஆனால் இப்போ வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் மேல் நோக்கி கொஞ்சம் சாய்ந்த தோள்களோடு நிற்கக்கூடிய விதமும் சரி, அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அவருடைய அந்த சிரிப்பு, அந்த மென்மையான சிரிப்பு, புன்முறுவல் வந்துக்கிட்டு நான் வந்து இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ஆரோக்கியமாக ஒரு ஆவலோட இந்த சந்திப்பை வந்து ஆவலோட எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு விஷயத்த புதின் அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு இவருடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லி இந்த உடல் மொழி நிபுணர் பாட்டி வுட் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கை கொடுக்கும் முறை இருக்குல்ல, இந்த கை கொடுக்கக்கூடிய முறை வந்து மரியாதை, கட்டுப்பாடு மற்றும் ஒரு ஒழுக்கம் அப்படி சார்ந்த விஷயங்களை மையப்படுத்தி தான் வந்து ட்ரம்ப் அவர்கள் புதினுக்கு கை கொடுத்திருக்காருங்கிற விஷயத்தையும் இந்த உடல் மொழி நிபுணர் பாட்டி வுட் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதற்கு மத்தியில் தான் இரு சந்திப்புகள் முடிந்த இந்த சந்திப்புகளில் இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளிப்பட்டிருக்கதா உலகத்தின் அரசியல் நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட வீடியோக்கு வந்து லைக்கை போட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த வீடியோ பிரயோஜனம் வந்தால் உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை பற்றிய தகவல்கள் அடுத்தடுத்து வந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்